இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் இடையில வந்து ஒரு பெரிய கேப் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து ஏன் வந்துச்சுன்றதையும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து நம்மளால உடனே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா இதோட அடித்தளமே பேஸே வந்து இந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த கால தாமதம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய வேலை தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் இது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்க போகிறோம். என்ன மாதிரியான கேட்டகரியில் எடுக்கிறோம், என்ன ஏஜ் கேட்டகரியில் வந்து எடுக்கிறோம், நீங்கள் இந்த வேலைக்கு கிடைக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம வந்து இந்த பதிவில் சொல்ல போகிறோம். அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் இந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எங்களோட சேனல் அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு சின்னதாக இந்த இடத்துல ஒரு பதிவு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. ஸோ நாமக்கல் டு லண்டன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேனலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் எல்லாமே நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்த தகவல் தேவைப்படணும் நினைக்கிறவங்க, இல்லை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ எங்களோட வீடியோவை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு தேவையான தகவல் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் 2 விஷயம் தான். அதாவது ஒன்று வந்து நம்ம இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் வந்து நம்ம வந்து வேலைக்கு எடுக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் 2 பேருமே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எந்த விதமான டவுட்டும் கிடையாது. முக்கியமாக நீங்கள் வந்து டிரைவிங் வந்து லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். உங்ககிட்ட வண்டி 2 வீலர் வந்து வண்டி கம்பல்சரி வந்து இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் எங்களால் வேலைக்கு வந்து எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைன்றதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஸோ நாங்கள் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சாவே போதும். ஓகே. என்ன மாதிரியான வாய்ப்பு இதில் இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் இப்போ எனக்கு வந்து 2 விஷயமா நீங்கள் இந்த 2 விதமாக அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், எனக்கு வந்து என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை வந்து எனக்கு தேவையான வேலைக்கு தேவையான நபர்களோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நாமக்கல்லேருந்து திருச்சி ட்ராவல் பண்ண போகிறேன். இடையில போகும்போது பசிக்குது, சாப்பிட்ணும், ஒரு ஹோட்டல் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் என் வண்டிக்கு வந்து பெட்ரோல் வேணும் இல்லை சிஎன்ஜி வேணும், அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை என் வண்டிக்கு வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சரை ஒட்டணும், வண்டிக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுது இமீடியட்டாக அப்படின்னா பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட நம்பர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறது நிறைய இருக்குது. நான் சின்னதாக சொல்கிறேன். இதை தாண்டி இப்போ என் வீடு சேல்ஸ் நான் பண்ணுறேன், வீட்டுக்கு வாடகை ஆள் வேணும், வீடு லீஸுக்கு விட்றேன் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது இந்த ஒரு செக்டருக்கு மட்டும் கிடையாது, யார் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதுக்கும் ரிஸ்ட்ரிக்ஷனே வந்து கிடையாது. அடுத்தது, உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். என்னோட யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பேஜில், ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் வந்து பேசி ஒரு வீடியோ கொடுத்து பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராடக்ட்டை வந்து உள்ளூர்லேருந்து வெளியூர் கொண்டு போகிறதா இருக்கட்டும், வெளியூர்லேருந்து வெளிநாட்டு கொண்டு போகிறதா இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கும் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த சேனலில் வந்து இருக்குது. நீங்கள் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்றதும், ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்ட இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நான் தெளிவாக வந்து நான் கேட்டுக்கிறேன். நான் எதுக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இல்லை ரொம்ப நாளாக இருக்குது, இப்போ ரீசெண்டாக நான் ஊருக்கு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா, நாமக்கல்லில் ஒரு சந்து பொந்துக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு ஹிந்தியில் பேசிட்டு இருக்கான். எங்கன்னு கேட்டால் நார்த்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. இந்த அளவுக்கு எங்கே இவனுங்கெல்லாம் வந்தானுங்க அப்படின்றதும் தெரியல. எப்படி இவங்களுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றதும் தெரியல. நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, நார்த் இந்தியன் நான் கேட்டவரில் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா வேலை செய்யலாம், சம்பளம் கம்மியாக வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நம்மளால புறக்கணிச்சு நம்மளுங்க வந்து வேலை வரமாட்டேன்றான், சம்பளம் அதிகமாக கேட்குறான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், சீப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அவன் இருப்பான், நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நான் வந்து பிரிவினத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எனக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து குறைக்கிறீங்க என்ற ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன்.
அதே சமயத்தில் வேலை கேட்கக்கூடிய நபர்களும் வந்து அதிகமான இன்னைக்கு விலைவாசிகள் ஒரு உயர்வு அதிகமாக இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக அந்த ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபா வேலைக்கு 200 ரூபா கேட்கறதும் 200 ரூபா வேலைக்கு 400 ரூபா கேட்கறதும் வந்து சரியா இருக்காது. இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து கொடுக்குறவங்களா இருக்கட்டும் வாங்குறவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு அனுசரித்து போனால் மட்டும்தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. நாட்டு நடுறதுக்கு ஆந்திராவிலேருந்து வந்துட்டேன்னு சொல்கிறீங்க, பில்டிங் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து அதாவது மாநிலத்திலேருந்து ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்குமே வெளியிலேருந்து ஆள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க விற்கிற பொருள் மட்டும் என்கிட்ட வித்துடுறீங்க. ஆனால் அதுக்கான தேவையான பொருளை வாங்குறதா இருக்கட்டும், உற்பத்தி செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை வெளி மாநிலத்தில் இருக்கணும் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாவே வந்து இல்லை. தயவு செஞ்சு இந்த இடத்துல அரசியல் பேசுறதா நினைக்க வேண்டாம். உண்மை கள நிலவரத்தை தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, அது நம்ம ரெண்டுத்துக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நான். அடுத்தது வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் நம்ம உருவாக்கி இருக்கோம். அந்த லிங்கை நான் விரைவாக உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஷேர் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் அதில் வந்து இருக்குது. அது போக நீங்கள் வந்து இப்போ வேலைக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மொபைல் ஆப்பில் அவங்களோட அனுமதியுடன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும். இதுதான். இதுக்கு ஏதாவது நம்ம சார்ஜஸ் வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜஸுமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். நீங்கள் அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம முன்னாடி சொன்னதான் 2 வீலர் உங்ககிட்ட இருக்கணும், லைசன்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். அது இல்லாமல் பிசிசி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து மாதம் ஆனால் உங்களுக்கு வந்து சேலரி பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சேலரி கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஐடி கார்டு நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி மொபைல் ஃபோனும் நாங்களே வந்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு யூனிஃபார்மும் நாங்களே வந்து கொடுத்துருவோம். இது எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். இது எல்லாமே வந்து ஒரு செக்யூரிட்டி பேசிக்கில் தான் நாங்கள் கொடுப்போம். வரேன்னு சொல்கிற எல்லாத்துக்கும் நான் வந்து அப்ளிகேஷன் அதாவது மொபைல் வந்து தூக்கி கொடுக்க முடியாது. ஸோ எங்களுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நார்ம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் நான். ஸோ மாசானா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி கிடைக்குமோ அது எல்லா சர்வீஸும் பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டத்தை இணைஞ்சு ஒரு ஆஃபீஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதோட ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் எங்களுக்காக ஒர்க் பண்ணுறதும் எங்களுக்கான ரெஸ்பான்ஸும் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அந்த ஆஃபீஸோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து நாங்களே எடுத்துப்போம். ஸோ இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் க்ளோஸ் டு ஒரு 50,000 நபர்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த மொபைல் ஆப்பில் வந்து நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருக்கோம். நீங்கள் லான்ச் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ எதுக்கு இவ்வளோ நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் சின்ன ப்ராப்ளம் வந்தனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம். எல்லா ப்ராப்ளமும் இப்போ அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ண வேண்டியதுதான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் லான்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று மீண்டும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு பயனுள்ள தகவலுடன் நான் வந்து சந்திக்கு வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.